அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட் அந்த ரோட்ல வந்து ரெண்டு பேர் நடந்து போறாங்க. அதேமா அது காதலனும் காதலியா, கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னை பார்த்து அப்படி ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படி திரும்பி போய் அந்த ஒரு செகண்ட் தான் நான் பார்த்திருக்கேன். அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து, செந்நாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னன்னா, எல்லா மிருகங்களும் பயப்படும். யானை முதற்கொண்டு பயப்படும். ஒரு செந்நாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, ஒரு புலிய துரத்திட்டு வந்து நாலா பக்கம், எப்பவுமே செந்நாய் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க. அதாவது நீங்க ஆர்ட் ஆஃப் வார் படிக்கணும்னா செந்நாய் படிக்கணும். அது எப்படி ஸ்ட்ராட்டஜினா, ஒரு 10-12 நாய் அது சுத்தின உடனே விரட்டி ஓடுமா. ஒரு 10 கிலோமீட்டர் விரட்டுமா, பின்னாடி போயிட்டே இருக்குமா. கடைசியில அந்த புலியோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்துல ஏறிடும். அந்த மரத்துல ஏறினோம்னா இது நடக்குமா. அது ஒரு 5 மணி நடந்துச்சுன்னா அந்த நாய்கள் அந்த மரத்துக்கு கீழே அப்படியே 10 நாள் அப்படியே உட்காந்து ஒரு அந்த இரவு ஃபுல்லா உட்காந்துருமா அந்த 10 நாய்களும். காலையில ஒரு 6 மணிக்கு இன்னொரு 10 நாய்கள் இவங்களை ரிலீவ் பண்ணும். இவங்க எந்திரிச்சு போவாங்க, அந்த 10 நாய் உட்காரணும். அன்னைக்கு இரவு ஃபுல்லா உட்காரணும். மறுநாள் இரவுல அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதி தன் தொண்டைக்குள் வைத்துக் கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகள் அல்லது மலை பொந்துகள் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை கொடுத்தோம். ஏதோ ஒரு வகையில நம்ம பிராணிகளை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம், அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்கள் தீபோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கு. ஒன்னு ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை. என்ன